பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சேலத்தில் நடைபெறும் நிலையில் மூத்த நிர்வாகிகளான ஜி.கே. மணியும் சட்டமன்ற உறுப்பினர் அருளும் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமகவில் நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணி ராமதாசும் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் கட்சி தொண்டர்கள் பெரிதும் குழப்பமடைந்துள்ளனர். பல முக்கிய நிர்வாகிகள் அன்புமணியின் பக்கம் உள்ள நிலையில் குறிப்பிட்ட தரப்பினர் நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக இருந்து வருகின்றனர். அன்புமணி தரப்பு நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவதும் அவர்களை அன்புமணி மீண்டும் நியமிப்பதாக அறிவிப்பதும் தொடர்ந்து வருகிறது. அன்புமணி மீதும் அவரது மனைவி மீதும் ராமதாஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அன்புமணி ராமதாசோ தான் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியின் அழைப்புதலில் ராமதாஸ் புகைப்படத்தை போடாமல் தவிர்க்கிறார். ஆனால் அவ்வப்போது நிகழ்ச்சிகளில் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆனால் தைலாபுரத்தில் இருக்கும் ராமதாசோ அதற்கு செவிசாய்ப்பதாக இல்லை. மாறாக தான் இருக்கும் வரை தான் பாமகவின் தலைவர் என்றும் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் கூறி வருகிறார். நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாகவே கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் போன்றோர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் கட்சியில் தன் பலத்தை உறுதிப்படுத்தவும் ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாகவும் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டங்களை அன்புமணி நடத்த தொடங்கியிருக்கிறார். அவ்வகையில் சேலத்தில் இன்று முற்பகலில் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கிறார். பிற்பகலில் ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்நிலையில் தர்மபுரி மாவட்டத்தின் பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏவும் கட்சியின் கௌரவ தலைவருமான ஜி.கே. மணிக்கு நேற்று நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுபோல பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டிய சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவான அருளுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு நேற்று வந்த அவர் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுவை சந்தித்துவிட்டு வெளியே வந்தபோது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜி.கே. மணியும் அருளும் அன்புமணி ஏற்பாடு செய்யும் எந்த கூட்டத்திற்கும் வருவதில்லை. அதே நேரத்தில் ராமதாஸ் ஏற்பாடு செய்யும் கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றனர். கடந்த முறை அன்புமணி ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பங்கேற்காத அருள் வயிற்று உபாதை என கூறி சிகிச்சை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் அருளை தங்கள் பக்கம் ஈர்த்துவிட அன்புமணி தரப்பு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பின்னணியில் அருள் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிட்டார். இவரும் ஜி.கே. மணியும் அன்புமணி கூட்டத்தில் பங்கேற்பதை திட்டமிட்டு தவிர்ப்பதற்காகவே பல்வேறு காரணங்களை கூறுவதாக மாற்று முகாமினர் முணுமுணுக்கின்றனர்.